அருளே உமது பேரன்புக்கு ஏற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். என்னை தூய்மைப்படுத்தியருளும். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கண்முன் நிற்கின்றது. உமக்கெதிராக நான் பாவம் செய்தேன். உம் பார்வையில் தீயது செய்தேன். ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது. நான் எரிபலி செலுத்தினாலும் நீரதில் நாட்டம் கொள்வதில்லை. கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே. கடவுளே, நொறுங்கிய குற்றம் உணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் இனிய காலை வணக்கம். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும். இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நமக்கு திருப்பாடல் 51 தியானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு அற்புதமான உன்னதமான திருப்பாடல். ஏனென்றால் தவக்காலத்தின் 3ஆம் நாள் இன்று நம்மை இன்னும் மாற்றிக்கொள்ளவும் திருத்திக் கொள்ளவும் பாவத்தை அறிக்கையிட்டு புனிதமான வாழ்வு வாழ ஒரு மாபெரும் அழைப்பு விடுக்கின்றார் இந்த திருப்பாடல் ஆசிரியர். பிரியமான சகோதர சகோதரிகளே, தாவீது அரசர் தான் செய்த பாவத்தை நினைத்து ஆண்டவரிடம் குமுறி அழுது புலம்பி ஒரு மனம் மாற்றத்திற்கான ஒரு அற்புதமான திருப்பாடல். ஒரு அரசனாக இருந்தாலும், அபிஷேகம் செய்யப்பட்ட நபராக இருந்தாலும், உரியாவின் மனைவியை தன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று உரியாவை ஆளனுப்பி அவர் போர்க்களத்தில் கொன்றது நாம் அத்தனை நபருக்கும் நினைவு இருக்கலாம். பிரியமான சகோதர சகோதரிகளே, அதற்கு பிறகு இறைவாக்கினர் நாத்தானின் வழியாக அவருடைய குற்றம் சுட்டி காட்டப்படுகின்றது. அவர் மனம் வருந்தி வேதனையோடும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இழக்கின்றனே, அபிஷேகம் செய்யப்பட்டதை நான் மறந்துட்டனே என்று வேதனை கொள்கிறார் தாவீது அரசர். அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இந்த திருப்பாடல் எழுதப்பட்டிருக்கின்றன. பிரியமான சகோதர சகோதரிகளே, முதலில்
பாவத்தை அறிக்கையிட வேண்டும். அதற்கு முன்பாக நம்முடைய குற்றத்தை ஒத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய பாவ பலவீனத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லது எனக்கு இதுதான் பலவீனம், அல்லது இதுதான் என்னுடைய தவறு, அல்லது இப்படி நான் நடந்து கொண்டேன் என்ற அந்த பாவ உணர்வு இருக்கின்ற போதுதான் ஒரு மாற்றம் அங்கு கிடைக்கும். நிறைய நேரங்களில் மற்றவர்கள் குற்றவாளி, ஆனால் நாம் மட்டும் நீதிமான். மற்றவர்களை அடிக்கடி சுட்டி காண்பிக்கக்கூடிய நபர்களாய் நாம் பெரும்பாலானோர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தான் செய்யக்கூடிய குற்றம் நமக்கு ஒருபோதும் பெரிதாக தெரிவதில்லை. அதைத்தான் அடிக்கடி கூறுவார்கள் அல்லவா? மாமியா உடைத்தால் மண்குடம், மருமகள் உடைத்தால் அது பொன்குடம் என்று கூறுகிறோம். பிரியமான சகோதர சோலே, ஆரம்பத்தில் இருந்தே, சிறு வயதில் இருந்தே நாம் மற்றவர்களை குற்றம் சாட்டியே பழகிவிட்டோம். ஒரு பாட்டில் உடைந்தால் என்ன சொல்கிறோம்? நான் இந்த பாட்டிலை உடைத்து விட்டேன் என்று கூறுகிறோமா? இல்லை, பாட்டில் உடைஞ்சிருச்சு. நடந்து செல்கிறோம், கல் தட்டுகிறது, கல்லைத்தான் நாம் குற்றம் கூறுகிறோம். கல் என்னை தட்டிருச்சு, நான் கல்லை தட்டினேனா கல் என்னை தட்டிதா? பிரியமான சகோதர சொல்லே, நிறைய நேரங்கள்ல இந்த தவக்கால நமக்கு ஒரு அற்புதமான காலம், ஆசீர்வதிக்கப்பட்ட காலம். தாவீது அரசரை போல செய்த குற்றம் குறைகள் பாவ பலவீனங்களை என்னை பார்த்து நாம் இறைவனிடம், நாம் இரக்கமுள்ள தேவனிடம் நாம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று இந்த திருப்பாடல் ஆசிரியர் வலியுறுத்துகிறார். மன்னிப்பு கேட்பது மட்டுமல்ல, நாம் மனம் மாறி புது நபர்களாக, புது படைப்பாக வாழ வேண்டும் என்று அவர் துடிக்கின்றார், ஆசைப்படுகின்றார். இந்த அருமையான காலம், அற்புதமான காலம். தான தர்மம் பண்ணலாம், உபவாசம் இருக்கலாம், அல்லது திரியாத்திரை செல்லலாம், அல்லது ஜெபம் பண்ணலாம், சிலுவை பாதையில பங்கேற்கலாம். இன்று கூட நடக்கக்கூடிய சிலுவை பாதையில பங்கேற்கலாம். ஆனால் அதற்கு மாறாக ஆண்டவர் என்ன விரும்புகிறார்? நொறுங்கிய உள்ளத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதைத்தான் இன்று 16-17 வசனங்கள்ல நமக்கு நினைவூட்டுகிறார். நீ செலுத்தக்கூடிய பலியை அல்ல, நீ செலுத்தக்கூடிய காணிக்கையை அல்ல, நீ செலுத்தக்கூடிய வேறு எதையும் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் நீ மனம் மாறினீர் என்றால் நொறுங்கிய அந்த உள்ளத்தை, அந்த வருந்தக்கூடிய அந்த உள்ளத்தை, அந்த மனமாற்றத்தை நான் ஆசீர்வதிக்கின்றேன். அதைத்தான் நான் விரும்புகிறேன் என்று கூறுகிறார். பிரியமான சகோதர சூழே, இந்த தவ காலத்தில் நம்ம நிறைய தவ முயற்சிகள் எடுக்கலாம். ஆனால் வாய்ப்பு கிடைக்கின்ற போது இந்த அற்புதமான, இந்த உன்னதமான காலத்துல ஒரு முறையாவது நம்முடைய பாவத்தை அறிக்கையிட வேண்டும். அதற்குத்தான் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையில ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்பம், ஒப்புரவு அருட்சாதனம். இந்த ஒப்புரவு அருட்சாதனம் வாய்ப்பு கிடைக்கின்ற போது ஆலயத்திற்கு சென்று நம்முடைய பாவத்தை எல்லாம் ஒளிவு மறைவு இன்றி உண்மையான முழுமையான பாவ அறிக்கையாக இந்த ஒப்புரவு அருட்சாதனத்தில் நாம் பங்கேற்க வேண்டும். மற்றவர்களுக்காக அல்ல, என்னுடைய ஆத்மத்துக்காக நான் மனமாற வேண்டும், இறைவனுடைய இரக்கத்தை பெற வேண்டும் என்பதற்காக அப்படிப்பட்ட அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு இன்னும் தாவீது அரசரை விட நாம் இன்னும் ஆஸ்வதிக்கப்பட்ட நபர்களாக, அபிஷேகம் செய்யப்பட்ட நபர்களாக வாழ நாம் இணைந்து ஜெபிப்போம். பரலோக தந்தையே இறைவா, இந்த அருமையான இனிமையான நாளுக்காக உமக்கு நன்றி. சிறப்பான விதத்தில் ஒப்புரவு அருள் சாதனத்தில் நம்ம பங்கேற்க வேண்டும். பங்கேற்று இன்னும் மிகுதியான இரக்கத்தையும் மன்னிப்பையும் மனமாற்றத்தையும் பெற்றவர்களாய் என்று வாழ கிருபை தரும்படி எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.